முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசினுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டம் மூலமா தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் முன்வச்ச கோரிக்கைகளை தீர்வு கண்டாங்க. இன்னொரு பக்கம் முதல்வரின் முகவரி அப்படின்ற துறை மூலமா மக்களுடைய மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக சென்று தீர்க்க வேண்டும், அதுவும் களத்திற்கே நேரடியாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு அதனை தீர்க்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல இப்போ உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மக்களுடன் முதல்வர், இப்படி மக்களுடைய குறைகளை கேட்பதற்கும் மக்களுடைய குறைகளை களைவதற்காகவே இந்த ஆட்சி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல மக்களுக்கு இருந்த கோரிக்கைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சி காலத்துல. இதை பற்றி இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் பெருமாள் ராஜப்பேட்டை ஊராட்சியின் மதுராவான இருளர் குடியிருப்பு இதனோட பேர் கன்னியம்மாப்பேட்டை. இங்கே சுமார் 37 வீடுகள் உள்ளன. அதில் 22 வீடுகள் நம்ம அரசாங்கத்து மூலமாக தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் கரண்ட்டு ஒன் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. இப்போ தற்சமயம் நம்ம அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்ட மின் இணைப்பினால் அவங்க தைரியமாக இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் இது போகிற பொருள்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணி இப்போது தைரியமாக இருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னால் தெரு விளக்குகள் இருக்காது, பசங்கள்லாம் வெளியே இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரு விளக்கு போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. இப்போது இன்னும் மீதி இருக்கிற வீடுங்களுக்கும் இப்போது ஜன்மன் திட்டத்துக்கு கீழே பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வீடு கட்டி கூடிய விரைவில் வீடு கட்டி கொடுத்துருவோம். இப்போ அவங்களுக்கு அரக்கோணம் ஒன்றியம் கன்னியம்மா நகர் எஸ்டி மலைவாழ் மக்களுக்கு கரண்ட்டு வசதி இல்லாமல் ஜனதா லைட்டில் வாங்கி கொண்டு இருந்தாங்க. நம்ம அரசாங்கம் எங்களுக்கு மின் விளக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த அரசுக்கு ரொம்ப நன்றி. 17 வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் இல்லாதப்போ ஜனதா லைட்டு மட்டும்தான் எரி போட்டுன்னு இருந்தோம். இப்போ இந்த மின்சார விளக்கு மீட்டரை வச்சு கொடுத்தனால நாங்கள் டிவி பார்க்குறோம், மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போது எல்லா இடமும் இப்போ சுத்தமாக இருக்குது. தெருவிளக்கு நல்லா எரியுது. வணக்கம், என் பேர் பாஞ்சாலை. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெருமாராஜப்பேட்டில் இருக்கிறேன். எங்களுக்கு கரண்ட் இல்லாததுக்கு முன்னாடி பாம்பு, பூச்சி எல்லாமே வரும் வீட்டுக்குள்ளே. எங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாக வரும். நாங்களும் இருக்கும்போது அதுவும் கூட சேர்ந்து எங்கள் கூட இருந்து படுத்துட்டு போயிடும். இப்போது ஜனதா லைட்டு கொடுக்காங்காட்டியும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது. வெளியாகவும் வெளிச்சமாக இருக்குது, உள்ளாகவும் வெளிச்சமாக இருக்குது. எந்த பூச்சி வந்தாலும் நல்லா தெரியுது. அந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். முன்ன மாதிரி லைட் இல்லாத இருக்கிற காலத்தில் இருந்தோம். இப்போ நல்லா நாங்கள் இன்னும் முன்னேறணுமா கண்டி தாழ்ந்து போகக்கூடாது நாங்கள். அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் யோகலட்சுமிங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் பேர் ஜெயராமனுங்க. நாங்கள் இந்த ஊரில் 25 வருஷமாக இருக்கிறோங்க. 25 வருஷமாக எங்களுக்கு பட்டா கொடுக்கலைங்க சார். பசங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அந்த வீட்டில் எதுனா பண்ணணும் அப்படின்னா பட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பட்டா இல்லை. நாங்களும் பல தடவை போயிட்டு அதிகாரிங்கக்கிட்ட சொன்னாங்க சார். எங்களுக்கு பட்டாவை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று மட்டும் கொடுத்தாங்க. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஏதோ ஒரு வீட்டுக்கு பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு லோன் கீன் வாங்கினோன்னா கூட உங்களுக்கு பட்டா இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் இப்போ பட்டா கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சுங்க பட்டா கொடுத்து. ஆமாங்க சார். கொண்டகுப்பம் பக்கத்து ஊர். எங்கள் ஊர் சிலோன் காலனி, அண்ணா நகருங்க. என் பேர் சித்ரா. கொண்டகுப்பத்துலேருந்து இருக்கோம். நாங்கள் 40 வருஷமாக இங்கே இருக்கோம். பட்டா ரொம்ப இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்ல, பட்டா கொடுத்தாங்க. 3 சென்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சொசைட்டி இல்லாமல் பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பரவாயில்ல. இபிஎல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பட்டா இல்லாமல் இப்போ பரவாயில்ல. வீட்டு லோனு இந்த மாதிரி பட்டா இல்லாமல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பட்டா கொடுத்த பிறகு இப்போ எங்களுக்கு எல்லாமே இருக்குது.
வீட்டுக்கார் பேர் பிரேம்குமார். நாங்கள் இங்கே கொண்டகுளத்தில் இருக்கோம். பட்டா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ பட்டா இருக்குது. லோன்லாம் கொடுக்காம இருந்தாங்க. இதனால் இப்போ லோன் கொடுக்குறாங்க. இது பட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஷன் கார்டெலாம் கட்டியிருக்காங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட்டோம் பட்டா இல்லாத. இப்போ யார்கிட்டே சொல்லி இது பட்டா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் பட்டா கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜகுமார், என் பேர் சாரதா. இந்த ஊரில் பட்டா இல்லாத 40 வருஷமாக இப்போ பட்டா வந்திருக்கு சார். மனைக்கார் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பட்டா கொடுத்தாங்க சார். இப்போ பட்டா பிரச்சனைங்க சார். பட்டாவுக்கு மனு கொடுத்தோம். மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பட்டாவுக்கு ஸ்டெப் எடுத்து பட்டா கொடுத்தாங்க சார். முதலமைச்சருக்கு பட்டா கொடுத்தவருக்கு நன்றி. என் பேர் தனலட்சுமிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேர் கணேசன். பசங்க 3 பேர். நாங்கள் வந்து 1982 வந்தோம். இந்த திருச்சியிலேருந்து இந்த ஊருக்கு வந்தோம். அதில் இருந்து எங்களுக்கு எந்த தொழிலுமே எந்த விதமான பட்டா கிட்டா எதுவுமே கிடையாது. நாங்களும் எத்தனையோ பேர் தலைவருங்கள் வந்தாங்க, எத்தனையோ மந்திரிங்க வந்தாங்க. நாங்கள் பட்டாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு எத்தனையோ மனுவுங்க கொடுத்தோம். யாருமே எங்களுக்கு எந்த உதவியுமே செஞ்சு கொடுக்கல. இந்த பயணம் எங்களுக்கு முகாமை வச்சு எங்கள் முதலமைச்சர் எங்களுக்காக பட்டா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதற்காக முதலமைச்சருக்கு மிக மிக நன்றி. ஒரு லோன் கிடைக்காது. ஒரு எந்த பட்டா இல்லாத எந்த இதுவுமே எங்களுக்கு வாங்க முடியாது. நாங்கள் பட்டா இருந்தால் தானுங்களே எதுனா வாங்க முடியும், ஒரு லோன் வாங்க முடியும். எதுவுமே எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் எந்த சலுகையுமே எங்களுக்கு கிடையாது. என் பேர் சத்யா. நாங்கள் அரப்பாக்கம் கிராமம் கொல்லைமேடுன்ற பகுதியில் வசிக்கிறோம். நாங்கள் ஒரு 30 வருஷமாகவே இந்த இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆனால் பட்டா இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 10 வருஷமாக சுற்றிட்டு இருக்கோம் பட்டா கேட்டு. எங்கெங்கேயோ போய் கேட்ட முடியல. இப்போ கவர்மெண்ட் மூலயமா இலவச பட்டா மூலயமா நாங்கள் மனு பெற்று வாங்கிட்டோம் பட்டா இலவசமாக. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. ஒரு லோன் இல்லாமல் சொந்த வீடு இருந்தும் எங்களுக்கான உரிமை இல்லை. அதனால் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வாங்கினோம். முதலமைச்சருக்கு நன்றி. 2 சென்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான உரிமை இது. அதனால் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நாங்கள். என் பேர் வசந்தி. நாங்கள் அரப்பாக்கம் கிராமத்துலேருந்து கொல்லைமேட்டில் இருந்து பேசுகிறேன். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 30 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல பட்டா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்கெங்கேயோ போய் கேட்டோம், எதுவும் கிடைக்கல. இப்போது தான் வந்து இந்த முதலமைச்சர் இலவச பட்டா மூலயமா எங்களுக்கு இந்த பட்டா கிடச்சிருக்கு. பண வசதி ஏதோ தேவைப்படுதுன்னு போய் கேட்டாலும் பட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இப்போ இந்த பட்டா கிடச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலயமா நாங்கள் ஏதாவது அனுகூலம் பெறுவோம். முதலமைச்சருக்கு எங்களோட நன்றி. இல்லை, இது பட்டா இல்லாமல் இருக்கே. இப்போது யார் வந்து வெளியே சொல்லிடுவாங்களோ, எதனா செய்வாங்களோ என்னவோ. ஏதோ காணாத்து ஓரம் வேறு இருக்குது எங்கள் வீடு. அதனால் காணாத்துலேருந்து பட்டா வருமோ வராதோன்னு நாங்கள் ரொம்ப பயந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போது பரவாயில்ல, எங்களுக்கு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த 30 வருஷமாக இருக்கிறோம். என் பேர் கல்யாணி. இப்போ இவங்க வந்து இப்போ எங்களுக்கு பட்டா கொடுத்துக்கிறாங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வசந்தா. நாங்கள் 30 வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பட்டா வரல. புறம்போக்குலேயே ஒரு பட்டா லோன் வாங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. இது வரைக்கும் நாங்கள் எதுவும் செய்ய முடியல. எத்தனையோ வாட்டி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் மனு கொடுத்தோம், எதுவும் நடக்கலை. இவர் வந்து முதலமைச்சர் வந்து பட்டா கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், நன்றி. 2 சென்ட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி.
முழுவதும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி, ஒவ்வொரு மாவட்டமும் சரியான விகிதத்தில் வளர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள்னு ஒட்டுமொத்த பள்ளியின் சமூகமே பயனடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நான் 6ஆம் வகுப்பிலிருந்து இந்த பள்ளியை படிச்சுட்டு வரேன். இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சியை மட்டும் அடைந்து இருக்கிறத நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். அதுக்கு காரணமாக இருந்தவர் தான் நம்ம ஆவடி தொகுதி எம்எல்ஏ ஐயா அவர்கள், நாசர் அவர்கள் ஐயா தான் காரணம். நிறைய உதவி செஞ்சுருக்காரு ஐயா. அதுவும் இல்லாமல் 2 பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் புதுசாக இப்போ நூலகம் கட்டி கொடுத்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் வரும்போது நாங்கள் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது. அதற்கு மாணவர்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருக்கும் என்று தார் ரோடு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் நான் சிறு வயதில் இருக்கும்போது பல விழாக்களில் ஐயாவை பார்த்திருக்கிறேன். ஐயா மாணவர்கள் நல திட்டத்தை மட்டுமே பற்றி பேசியுள்ளார். மாணவர்கள் நன்றாக பேச வேண்டும், மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஐயா கூறியுள்ளார். அதேபோல் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையிலும் மாணவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் ஐயா கூறியுள்ளார். மாணவரின் நல திட்டங்களை ஐயா பூர்த்தி செய்திருக்கிறார். மாணவர்கள் தேவைகளை ஐயா எப்பொழுதும் பூர்த்தி செய்தே கொண்டிருப்பார். அதுவும் இல்லாமல் பல உதவிகளை பள்ளிக்காக செய்திருக்கிறார். பல போட்டிகளில் நாங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளை வரும்பொழுது டெய்லி காலையில் ப்ரேயர் நடக்கும். மினிமம் 5 ப்ரைஸாச்சும் என் கிளாஸில் இருக்கும். அதுக்கு ஐயாவோட உதவியும் தலைமை ஆசிரியரின் வழிகாட்டியும் ஆசிரியர்களின் தூண்டுதனால தான் எங்களால் அந்த பரிசை வெல்ல முடிஞ்சுச்சு. அதுக்காக ஐயா எங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு. பால்வாடியிலேருந்து 12வது வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுடனும் ஆவடி சட்டமன்ற தொகுதியின் தலைவராக எம்எல்ஏ அவர்கள் நாசர் அவர்களின் உதவியினாலும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது தான் இந்த பில்டிங். அதற்காக இந்த பெருமை அனைத்தும் தமிழக அரசையே சாரும். பல உதவிகளை செய்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு 5 வருட காலமாக அறிவியல் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகின்றேன். இங்கு நான் நுழையும் பொழுது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா என்ற வேறுபாடே தெரியாமல் அரசு பள்ளிகளில் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்களின் துணையுடன் பல்வேறு கட்டிடங்கள், பிரம்மாண்ட திட்டங்கள், மாணவர்களின் இலவச நிதி உதவி, இவை அனைத்தும் பார்க்கும் பொழுது தமிழகமா இல்லை வேறு மாநிலமா என்ற அச்சத்துக்கு உள்ளானேன். அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வசதி, இலவச சைக்கிள், இலவச பாடப்புத்தகம், இலவச காலணி, இலவச பை அனைத்தும் மாணவர்களுக்கு கொடுத்து, இது மட்டுமா ஸ்காலர்ஷிப் உதவி, மாணவர்கள் 12ஆவது முடித்து விட்டார்களா நாங்கள் உதவி புரிகிறோம், 10ஆம் வகுப்பு முடித்து விட்டார்களா நாங்கள் உதவி புரிகிறோம், பண உதவி, இதையடுத்து போட்டித் தேர்வுகள், இதை வெற்றி பெறுங்கள், ஆண்டு முழுவதுக்கும் எங்களுக்கு உதவித்தொகை. உங்கள் குழந்தை படிப்பை தொடரவில்லையா அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே தொலைபேசி மூலம் அவர்களை கண்காணித்து படிப்பை தொடர்கிறார்களா, வேலையில் சேர்ந்து விட்டார்களா யார் கேட்பார்? தந்தை தாய் இன்னைக்கு குழந்தைகளுடைய கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை தமிழக அரசு, நமது தமிழக முதல்வரும் அமைச்சர் பெருமக்களையே சாரும். இன்று எமது பள்ளியில் கலைத்திருவிழா என்ன, நாங்கள் எமது பள்ளி 29 பள்ளிக்கு தலைமை பள்ளியாக இயங்கிக் கொண்டு வருகிறது. இங்கு அனைத்து விழாக்கள், விளையாட்டு விழாவா, பள்ளி ஆண்டு விழாவா, கலைத்திருவிழாவா, கலைஞர் நூற்றாண்டு விழாவா, காமராஜர் விழாவா, அப்துல் கலாம் விழாவா, எதுவாக இருக்கட்டும் அனைத்து மாணவர்களுக்கும் போட்டிகளை அமைத்து தனித்தனியாக பரிசு கொடுத்து மிக அருமையாக இது பொது திருவிழாவா பள்ளி திருவிழாவா என்று வியக்கும் அளவுக்கு தமிழக அரசு நமது மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அத்துடன் அந்த தொகுதி, எமது தொகுதி ஆவடி எம்எல்ஏ அவர்கள் திரு நாசர் ஐயா அவர்கள் எப்பொழுது மேடை ஏறினாலும் மாணவிகளுக்கு என்ன வேண்டும், மாணவர்களுக்கு என்ன வேண்டும், ஆசிரியர்களுக்கு என்ன வேண்டும், கட்டிடம் இல்லையா, இப்பொழுது நூலக கட்டடம் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. நான் வந்த பொழுது 2 கட்டிடமாக இருந்தது, இந்த 3 பிளாக்குகள் ஆகி கழிவறை வசதி உள்ளதா, மதிய உணவு சாப்பிடுவதற்கு இடம் போதுமானதாக உள்ளதா, வகுப்பறைகள் போதுமானதாக உள்ளதா, திரும்ப ஸ்மார்ட் வகுப்பறை உள்ளதா என்பதை ஒவ்வொன்றையும் கண்டறிந்து அவர் மேடையில் நான் செய்து தருகின்றேன்
மாவட்டம் என்ற அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த எம்எல்ஏ, அதுவும் எங்கள் நாசரையா அவர்கள் உடனடியாக என்ன தேவை என்பதை அவர் உடனடியாக தாய் தந்தை போன்று எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இத்துடன் எமது ஆசிரியர்கள், எமது தலைமை ஆசிரியர், எமது மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அது மட்டுமா எஸ்எம்சி என்ற ஒன்று ஆரம்பித்து, துணைக்குழுக்கள் அதை ஆரம்பித்து, பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களும் தலையிடலாம் சொல்லி பொதுமக்கள் வரை எடுத்து சென்ற பெருமை இந்த மாநிலத்தையே சாரும். அதற்கு முழுக்க காரணம் அமைச்சர்களும் நமது தமிழக மாநில முதல்வரை அவர்களையுமே சாரும். மாண்புமிகு முதல்வர் இருக்கும் வரை கண்டிப்பாக தமிழக மாணவர்கள் மிக அருமையாக அவர்கள் சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் பள்ளி படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் எம்எல்ஏ நாசரையா அவர்கள். எங்கள் பள்ளிக்கு ரீசெண்டாக 2 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் படிப்பில் மட்டும் இல்லாமல் கட்டுரை போட்டி, கவிதை போட்டியிலலாம் பங்கேற்று பரிசு பெறணுன்றதுக்காக நூலகமும் அமைச்சு தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குண்டும் குழியுமாக இருந்த ரோடை சரி செஞ்சு தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கிறார். எங்கள் பள்ளியில் நடக்கும் விழாக்களில் பங்கேற்று விழாவை சிறப்பித்திருக்கிறார். எங்கள் பள்ளியில் விழாக்கள் நடைபெறும், அதில் அவர் பங்கேற்று விழாக்களில் பேசியிருக்கிறார். அதில் அவர் அதிகமாக மாணவர்களின் நலனை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறார். அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஊக்குவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளிக்கு மைதான வசதியும் செய்து தந்திருக்கிறார். அதனால் எமது பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் அனைத்து போட்டியிலும் பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்கின்றனர். எங்கள் பள்ளிக்கு படிப்பு சார்ந்த எந்த உதவி என்றாலும் கேளுங்கள், தயக்கமில்லாமல் கேளுங்கள், அதற்கு அதை நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பள்ளிகள் எடுத்துக்கொண்டாங்க, பள்ளிகளை மேம்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 1.2 கோடி, அதே மாதிரி 8 வகுப்பறைகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 16 வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. 1,60,00,000 மதிப்பீட்டில் 8 அங்கன்வாடிகள் நமது தொகுதியில் இதுவரைக்கும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவைக்கேற்றவாறு ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்றவாறு அந்தந்த காரியை செய்வது தான் வளமான ஆட்சி என்றவர். அந்த அளவுக்கு தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய ஆவடி நகர மக்களுக்கு முழுக்க ஆட்சிக்கு வந்த உடன் ஏறக்குறை 2 ஆண்டு காலங்களில் சொன்னதையும் சொல்லாததையும், ஆட்சி இல்லாத போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அந்த தேவையான கேட்பு மனுக்களை ஒரு பொட்டியில் போட சொல்லி அந்த பொட்டிகளிலிருந்து பிரிக்கப்பட்டு அவைகளை செக்ரிகேட் பண்ணி எல்லாம் அந்தந்த பகுதிக்கு என்னென்ன செய்யணுமோ செய்தார்களோ அதுபோல் ஆவடி நகர தேவையுடைய மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்று அந்த பொட்டியில் போடப்பட்ட மனுக்கெல்லாம் பெற்று அவைகளாம் இன்றைய தினம் சிறுக இன்றைய தினம் சீர் செய்து வருகின்ற ஒரு மகத்தான ஒரு ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி இன்றைய தினம் நம்முடைய உயிரினும் மேலான தளபதி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஆட்சி மேலும் மேலும் இருந்து மேலும் தமிழக மக்களையும், தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும், தமிழ் மொழியையும், அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டையும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்களெல்லாம் அவருக்கு ஆதரவு தர வேண்டுமான மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வோம். இப்படி வளர்ச்சிக்கான மாடலா திராவிட மாடல் அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முதல்வர்